12 கட்டத்துல அவங்க எந்த கட்டத்துல போய் நிக்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை வந்து ராகு கேதுவால கொடுக்க முடியும். இதுதான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட். இப்போ ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்காரோ அதுக்கு நேரான இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேது இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு லக்னத்துல இருக்காரு அப்படின்னா 7வது இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது இருப்பார். எப்பவுமே 2 பேரும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. இப்போ ராகு கேதுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகு வந்து எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார். ராகு திசை காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து ஜென்ரலா திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், உத்தியோகத்துல மாற்றம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் நடக்கும். ஆனா கேதுங்கிறவர் வந்து அப்படி கிடையாது. கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மோட்சக்காரகன் சொல்லுவோம் கேதுவை. ஏன் மோட்சக்காரகன் சொல்றோம் அப்படின்னா, திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா கேதுதான். அதனால்தான் கேது திசையோ கேது புக்தியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து திருமணம் சொல்லக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகளை பண்ணக்கூடாதுன்னு ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம்.